சூர்யாவோட கருப்பு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்தே ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் செம்ம ஓப்பனிங் எடுத்திருக்குங்க. செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ இந்த படம் லைவா இப்ப எப்படி போய்க்கிட்டு இருக்கு? டே 1 கலெக்ஷன் எவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது இல்லாம "திருஷ்யம் 3" அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் அதிரடி நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. மலையாள படம். ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கரை இதுவரையும் எவ்வளவு வசூல் 29 அப்படிங்கிற ரத்னகுமார் அவர்களோட டைரக்ஷன்ல வந்திருக்க படம். அந்த படம் எவ்வளவு வசூல், இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ஜானி அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து ஒரு இனிய மனது அப்படிங்கிற பாட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ அதுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு மிஸ்டர் மணிவண்ணன், விஸ்வா, ஜேஎம்சி, அஃப்ராஸ், மஃபாஸ், ராஜாதுரை, வேர்ல்டு மணி கிங் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம், அதாவது கான்செப்ட் ஆர்ட்டா வச்சிருக்கேன். ஸோ அதை பாருங்க, உங்க எத்தனை பேருக்கு அது என்ன படம்னு தெரியுதுன்னு பார்ப்போம். ஒரு ஒரு நல்ல சாங், ஒரு பாப்புலரான ஒரு சாங் தான் அதுல வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரேம். ஸோ பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. பூத் பங்களா நேத்து 28வது நாள் இந்தியாவில் 1,49,00,000, உலகம் முழுக்க 1,65,00,000, 201,70,00,000 இந்தியாலையும், 254,76,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 120 கோடி. ராஜா சிவாஜி நேத்து 14வது நாள் இந்தியாவில் 2,13,00,000, உலகம் முழுக்க 2,19,00,000, 91,53,00,000 இந்தியாலையும், 94,63,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி வசூல் ரீதியா இந்த படம் வந்து பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. கிருஷ்ணவதாரம் பார்ட் 1 இந்த படம் நேற்று 7வது நாள் 1,75,00,000, உலகம் முழுக்க டோட்டலா இதுவரையும் 7 நாள்ல 17,60,00,000, 60 கோடி பட்ஜெட். அப்புறம் தனுஷ் அவர்களோட கரை நேற்று 15வது நாள் தமிழ்நாட்டில் 56,00,000, உலகம் முழுக்க 64,00,000, 33,64,00,000 தமிழ்நாட்டில், 60,93,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். அப்புறம் ரத்னகுமார் அவர்களோட டைரக்ஷன்ல 29 அப்படிங்கிற படம் நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டில் 18,00,000, உலகம் முழுக்க 19,00,000, 2,40,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். இன்னைக்கெல்லாம் சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிடுச்சு கருப்பு. இந்த படங்கள் எல்லாம், முக்கியமா கரை, 29 இந்த படங்கள்லாம் 10,00,000 வசூல் வந்தாலே பெரிய விஷயம். ஸோ மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிடுங்க. அது வீடியோக்கு லைக், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் தாண்டி இந்த வீடியோக்கு நீங்க ஹைப் அப்படிங்கிற அந்த லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஹைப் அப்படிங்கிறத காட்டும். அதை மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா லீடர் போர்ட்ல நம்மளோட வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு போய் காட்டும். அப்படி நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணிடுங்க. நம்ம இப்ப மீதி படங்களோட வசூலை பார்த்துருவோம். அதிரடி அப்படிங்கிற மலையாள படம், பசில் ஜோசப், டொவினோ தாமஸ் நடிச்ச இந்த படம் டே 1 கேரளால 5,89,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,15,00,000, ஓவர்சீஸ்ல 3,75,00,000, உலகம் முழுக்க 10,79,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். டே 1 ஒரு செம்ம ஓப்பனிங் வந்துடுச்சு. சரியான கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஸோ டே 2, டே 3 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் "திருஷ்யம் 3" மோகன்லால் அவர்களோட படம் அட்வான்ஸ் புக்கிங்ல பிரீமியர் பிளஸ் டே 1க்காக கேரளால 4,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 75,00,000, ஓவர்சீஸ்ல 6,75,00,000 இந்த படம் பிரீமியர் பிளஸ் டே 1க்காக கலெக்ட் பண்ணிருக்கு. இதுல கேரளால டே 1க்காகவும், ஓவர்சீஸ்ல பிரீமியர் பிளஸ் டே 1க்காகவும் கலெக்ட் பண்ணிருக்கு. 10,80,00,000, உலகம் முழுக்க இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல இப்பவே கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னும் நாள் இருக்கு, ஒரு பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஜெய் நடித்த "சட்டென்று மாறுது வானிலை" அப்படிங்கிற படம் நேத்து ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,00,000 தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு 20ல இருந்து 25,00,000 வந்து டே 1 கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி டே 2, டே 3லாம் வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகி வந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்ததா கருப்பு. இதை சொல்லியே ஆகணும். ஆமாங்க, இந்த படம் நேத்து ரிலீஸ் ஆகல. இன்னைக்குமே ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியல. இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் இன்னைக்கு காலைல ஃபர்ஸ்ட் ஷோலாம் புக் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல இந்த படத்துக்கு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸுக்கு அப்புறம் பயங்கர பிக்கப் ஆயிடுச்சுங்க புக்கிங்ல. இப்போ லைவ் டேட்டா நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு இதுவரையும் நான் ஒரு 6 மணி வரையும் எடுத்த டேட்டாவை உங்ககிட்ட சொல்றேன். கிட்டத்தட்ட 7 கோடி கிட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால தான் செம்ம கலெக்ஷன். வீரபத்ருடு அப்படின்னு தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல இந்த படம் ஒரு செம்ம ஓப்பனிங் வரப்போகுது. கிட்டத்தட்ட இதுவரையுமே ஒரு 2 கோடி கிட்ட அங்க மட்டுமே கலெக்ஷன் நடந்திருக்கு. 1,90,00,000 கிட்ட. கேரளால ஒரு 75,00,000, கர்நாடகால 1 கோடிக்கு மேல நடந்திருக்கு. ஸோ டோட்டலா இந்தியாவில மட்டுமே கிட்டத்தட்ட 11 கோடி கிட்ட இந்த படம் வந்து இப்போதைக்கு லைவ் டேட்டா படி வருது.
ஸோ லாஸ்டா இந்த படம் எண்ட் ஆஃப் த டே எவ்வளவு கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். சூர்யா அவர்களோட கருப்பு படம் ஓப்பனிங் டே எவ்வளவு வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை இப்ப நம்ம பார்த்துருவோம். உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க, யாருது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் 15ல இருந்து 18 கோடி கிட்ட வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால ஒரு 4ல இருந்து 5 கோடி, அதுக்கு மேல கூட போனா பெரிய விஷயம். கேரளால 3ல இருந்து 4 கோடி, கர்நாடகால 2.5 கோடியில இருந்து 3 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை 25ல இருந்து 30 லட்சம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் டே 1 மட்டுமே ஒரு 25ல இருந்து 30 கோடி 35 கோடி கிட்ட கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவர்சீஸ்லாம் ஒரு 5 கோடி கிட்ட நம்ம மினிமமா வச்சா கூட 40 கோடி கிட்ட மேக்சிமம் வரதுக்கு பாசிபிள் இருக்கு. இத்தனைக்கும் இவ்வளோ ரிலீஸ்ல இவ்வளோ பிரச்சனை இருந்துமே இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் வருதுன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஹோப் இருந்தது மக்களுக்கு. இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. இப்போ கூட நான் வந்து ரொம்ப மினிமமான ஒரு கலெக்ஷனை தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோலாம் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் தான் பயங்கர பிக்கப் இருந்தது. முக்கியமா ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் ஒரு பயங்கர பிக்கப் இருந்தது. அது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, நான் காலையில ஒரு 10 மணி 11 மணிக்கு இப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு 15,000 கிட்ட இருந்தது. அதாவது புக் மை ஷோல 15,000 டிக்கெட்ஸ் கிட்ட 1 ஹவர் கிட்ட. அப்புறம் 18,000 மாறிச்சு, 20,000 மாறிச்சு. இப்பெல்லாம் பார்த்தா 45,000 50,000 கிட்ட போய்கிட்டு இருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க? டே 1 கலெக்ஷன் இந்த படம் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் துரந்தர் 2 இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டோட்டலா மட்டும் இல்ல, ஆக்சுவலா நம்ம சொல்லிட்டு இருந்த கலெக்ஷன்ல இருந்து நிறைய அப்டேட்டும் ஆயிருக்கு. அதை நான் ஒவ்வொரு டெரிட்டரி வைஸும் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ தமிழ்நாட்டில் மட்டுமே 40 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. 40 கோடி 25 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால 100 கோடியே கடந்துருச்சுங்க. 101 கோடியே 85 லட்சம். கேரளால 20 கோடியே 5 லட்சம். கர்நாடகால 144 கோடியே 65 லட்சம். இது இல்லாம ஹிந்தி பெல்ட்டா இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1000 கோடியை கடந்திருக்கு. 1088 கோடி. ஓவர்சீஸ்ல 427 கோடியே 85 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 1822 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க உலகம் முழுக்க. இந்த படத்தோட பட்ஜெட்டே வெறும் 250 கோடி தான். தியேட்டர்கள் ரைட்ஸ்லேயே இவங்க 30 கோடி டேபிள் ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. 280 கோடிக்கு போயிருக்கு. 841 கோடி கிட்ட ஷேர் வந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருக்குங்க இந்த படத்தோட வெர்டிக்ட். ஸோ கொள்ள லாபத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. இது இல்லாம ஓடிடி, சேட்டலைட் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸ் அப்படின்னு டப்பிங் ரைட்ஸ்னு எக்கச்சக்கமான ப்ராஃபிட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த படத்தை தயாரிச்சவங்கல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருந்து இந்த படத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே பெரிய லாபத்தை, அதுவும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மேல கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இந்த வருஷத்தோட இந்த வருஷத்தோட நம்பர் 1 மூவி அப்படின்னு சொல்லலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியா. உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல மேட்ரிக்ஸ் ரீலோடட் இதுவரையும் 23 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் வசூல் ரீதியா பட்ஜெட் வந்து $150 மில்லியன். இந்தியாவில மட்டுமே இந்த படம் அப்பவே 12 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. யூஎஸ்ஏல மட்டும் $281 மில்லியன். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $460 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 740 மில்லியனுக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணி பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. மேட்ரிக்ஸ் சீரியஸ் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.